கும்பமேளாவில் அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டாம்பேட். ஆனால் அங்கே 64 கோடி பேர் மக்கள் வந்தாங்க. ஆனால் கரூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 பேர் பரிதாபம். செத்தல பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அந்த தாய் தனியாக நிற்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்கள்ல ரவுண்டானா போல இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரல, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். அரசு அதிகாரிகள் பிரஸ் மீட் வைப்பதோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் பிரஸ் மீட் வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சரியில்லை தான். நீங்கெல்லாம் கேட்கும்போது நானா கேட்கல. ஆனால் தனிநபர் ஆணையம் அது யாருக்காக பயன்படுத்துவார்கள் என்பதை மட்டும்தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்க கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? அந்த குழு அவங்க போய் என்ன எழுதிருக்காங்க, என்ன முடிவு பண்ணிருக்காங்க பொறுத்து அதை சொல்ல முடியும். ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.